ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு சாதம் வித் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுருக்கலாம். குக்கர் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எத்தனை ஸ்பூனு? ஒரு 2-3 ஸ்பூன் தேவையான அளவு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சிருச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். வதக்கிடலாம். இது தேவையான அளவு உப்பு. மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிட்ஸ் கழித்து பார்க்குறோம். வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், போட்டு வதக்கிடலாம். இப்போ 1 கப் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா அலசி வச்சுருக்கிறது. இப்போ நான் 1.5 படி அரிசி ஊற போட்டிருக்கேன். அது போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 படி தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். இப்போது சால்ட் செக் பண்ணிக்கிட்டு திருப்பி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை துவைக்கலாம். கொத்தமல்லி தழை இதுக்கு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு இன்னொரு தவா வச்சுக்கிட்டு அது நல்லா காயிட்டும். இப்போ காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம், 2 கருவேப்பிலை இது வதக்கலாம். இப்போ ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன்,
இப்போ கிழங்கு வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி. இது வெந்தோடனே அப்புறம் பார்க்கலாம்.